ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஸ்ரீ ரங்க மகாத்மியம் பிரம்மாண்ட புராணத்தை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய கிரந்தத்தை 8 பகுதிகளாக இதுவரை நாம் அனுபவித்து வந்தோம். பல நாட்களுக்கு பிறகு மறுபடியும் இந்த தொடர் தொடங்குகின்றது. இன்று பகுதி 9. ருக்வேதா புரதோ விஷ்ணோஹோ மத்யேஷாத்வர்யு சம்ஹிதா உதீச்யாம் சாமவேதச்ச பரிதோ அதர்வ சஞ்ஞயः மூலாக்னமேதே ருக்சாமோ யஜ்ஞார்த்தம் தோ த்விதிதா கிருதே ஏவம் த்விதாபூத் காவேரி சேவார்த்தம் ரங்கசாயினः. ரங்கசாயியான எம்பெருமான் ரங்கநாதனுக்கு எதிரிலே, அதாவது தெற்கு திசையிலே ருக்வேதா, யஜுர்வேதமும் நடுவில் யஜுர்வேதம், வடக்கில் சாமவேதம், 4 திசைகளிலும் அதர்வண வேதமும் உள்ளது அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். ருக்வேதா புரத்தோ விஷ்ணுஹோ மத்யேஷாத்வர்யு சம்ஹிதா உதீச்யாம் சாமவேதம். வடக்கு திசை, அதிலே சாமவேதமும், நடுவிலே யஜுர்வேதமும், ரங்கநாதனுக்கு எதிரிலே அதாவது தெற்கு திசையிலே ருக்வேதமும் அதர்வண வேதமும் இப்படி இருக்கின்றது. ஒரே வேதமானது யஜ்ஞார்த்தம் தூ த்விதிதா கிருதே, யஜ்ஞத்தின் பொருட்டு அடியும் நுனியுமாக, அதாவது ருக்கு மற்றும் சாமவேதங்கள் என்று 2ஆக பிரிந்தது. அதுபோல ஒரே காவிரியானது ஏவம் த்விதா பூத் காவேரி, ரங்கநாதனை வணங்குவதற்காக 2ஆக பிரிந்தது. காவேரி கொள்ளிடம். ஏவம் த்விதா பூத் காவேரி சேவார்த்தம் ரங்கசாயினஹா, ரங்கநாதனை வணங்குவதற்காகவே இப்படி 2ஆக பிரிந்து செல்கின்றது என்று இந்த ஸ்தோத்திரத்துக்கு அர்த்தம். இதுகாரும் நாம் ரங்காபிமானம் வெளிப்பட்டதும், அதை பார்த்து நான்முகன் துதித்ததும், ரங்கநாதனினுடைய திருமேனி மகிமையையும் நாம் அனுபவித்தோம். இன்று இந்த பகுதியிலே 12 மந்திர மகிமையை அனுபவிக்க உள்ளோம். கோ மந்திரஹா கச்சதே கல்ப பூஜனே புருஷோத்தம கிம்ச பூஜயதாம் பும்சாம் பலம் தத் ப்ருஹீமே அச்சுதா. நான்முகனானவன் ரங்கநாதனிடத்திலே தெரிவித்தார், புருஷோத்தமா, புருஷர்களிலே உத்தமமானவனே, எம்பெருமானே, கச்சதே கல்பகா பூஜனே, எந்த கல்பத்தில் உன்னை எந்த மந்திரம் கொண்டு பூஜிக்க வேண்டும்? கோ மந்திரஹா, உனக்கு பூஜை செய்பவர்கள் அடையக்கூடிய பலன்தான் என்ன? கிம்ச பூஜயதாம் பும்சாம் பலம் தத் ப்ருஹிமே அச்சுதா, அச்சுதனே, உனக்கு பூஜை செய்பவர்கள் அடையும் பலனும் என்ன? நீயே சொல்ல வேண்டும். அச்சுதா, அச்சுதான்னா அடியார்களை ஒரு காலும் நழுவ விடாத அரங்கனே என்று நான்முகனானவன் ரங்கநாதனான எம்பெருமானிடத்திலே கேட்க, அதுக்கு பகவான் உவாச்சா சாத்வதம் பௌஷ்கரம் சோதி தந்திரே த்வே பாஞ்சராத்ரிகே ததுக்னேன கிரமேனைவ 12 அக்ஷர வித்யயா தீக்ஷிதோ தீக்ஷிதைஸ்ஸார்த்தம் சாத்வதைஹி பஞ்சபிஹி ஸ்வகைஹி அஷ்டாங்கேன விதானேன நித்யம் அர்ச்சய பங்கஜ. பாஞ்சராத்திர ஆகமத்தில் சாத்வதம் மற்றும் பௌஷ்கரம் என்ற 2 தந்திரங்கள் உள்ளது. பல தந்திரங்கள் உள்ளது. அதில் சாத்வதம் பௌஷ்கரம் சோதி தந்திரே என்று சொல்லப்படுகிறது. அவற்றிலே சொல்லப்பட்ட முறைப்படி 12 அக்ஷர வித்யா, 12 அக்ஷர வித்யின்படி தீட்சை அளிக்கப்பட வேண்டும். 5 சாத்வதையுடன் கூடிய அஷ்டாங்க விதானத்தின்படி அர்ச்சனை பண்ண வேண்டும். அஷ்டாங்கேன விதானேன நித்தியம் அர்ச்சய பங்கஜ, இப்படி என்னை அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று சொன்னான். மேலும் அர்ச்சயன் ரங்கதாமானாம், ரங்க விமானம் பூஜிக்கப்பட வேண்டும். 12 அக்ஷரங்கள், 12 அக்ஷரம் என்று சொல்கிறோமே, கொண்டதான ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, அது நித்தியம் ஜபிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். இதில் எந்த சந்தேகமும் வேண்டாம், இந்த முறைப்படியே நீர் செய்வாயாக அப்படின்னு பதிலையும் சொல்லி
அதுக்கு முன்னே இருந்த நான்முகன்கள் மனுக்களாகட்டும், இந்திரர்களாகட்டும், சிதர்ஷிகண்டிகளாகட்டும் தங்களுடைய பூர்வ கர்மங்கள் காரணமாகவே தங்களுடைய உயர்ந்த பதவியை அடைந்தார்கள் அப்படின்னும் எம்பெருமான் நான்முகனிடத்திலே தெரிவித்தார். இப்படி இவர்கள் பலவிதமான இடையூறுகளுக்கு நடுவிலே தங்களுடைய பதவிகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தத்தத் கர்மானுசாரேன சம்பிரார்த்தையா பிராப்பியதானிச்சர், அப்படியே இருந்துவிட்டு பதவிகளிலிருந்து அகன்று விடுகின்றார்கள். இப்படி தங்களுடைய பூர்வ கர்மங்கள் மீது காரணமாக அவர்கள் பல விஷயங்களிலே விருப்பம் கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். அதனால் அவற்றை பெறுவதற்காகவும் செய்கின்றார்கள். அப்படி பலவிதமான இன்பங்களை அனுபவிக்கும் செய்கின்றார்கள். அவரவர் அந்த கர்மங்களுக்கு ஏற்ப மீண்டும் மீண்டும் பிறக்கவும் செய்கின்றார்கள். புக்துவாச்ச விவிதான் போகான் ஜாயந்தே ஸ்வஸ்வ கர்மபபிகி, கர்மத்தினாலே மறுபடியும் மறுபடியும் அவர்கள் பிறவி என்பதையும் எடுக்கின்றார்கள். ஆனால் ஒரு மனிதனோ மனுஷ்யோ தேவ ஏவவா, தேவனோ யாராக இருந்தாலும் பரபிரம்மமாகிய எம்பெருமானுடைய பக்தனாக ஒருவன் இருக்கான்னு சொன்னால் அவன் தன்னுடைய அனைத்து தடைகளும் நீங்க பெறுகின்றான். புக்துவாதிகாரம் நிர்விக்னம், அந்த பதவிகளை எல்லாம் அனுபவித்து விட்டு கடைசியில் வைகுண்ட சம்பத்தம், இறுதியாக வைகுண்டத்தையே வந்து அடைகின்றான் என்றும் சொல்லி பிரஜாபதியான நான்முகன் அவனை குறித்து சொல்லத் தொடங்கினார். நீ எந்த விதமான இடையூறுகளும் இல்லாமல் அனைத்தையும் படைக்க வேண்டும். த்விபரார்த்த கல்பத்தின் முடிவிலே நீ என்னை வந்து அடைவாய் என்று சொன்ன. த்விபரார்த்த அவசானே மாம் பிராப்தஸ்யாப்த விபச்சிதம், அந்த த்விபரார்த்த கல்பத்தினுடைய முடிவிலே நீ வந்து என்னை அடைவாய்ன்னு சொன்னார். சரி, இந்த ரங்க விமானம் எப்படி பூஜிக்கப்பட்டது, எந்த காலத்திலிருந்து பூஜிக்கப்பட்டதுன்னு நாம் நினைக்கும் பொழுது பிரஜாபதி சதைஹி பூர்வம் பூஜித்தம் தாம மாமகம் துவாதச அக்ஷர நிஷ்ணாத்தோ நித்தியமேவ சமர்ச்சயா. இந்த ஸ்ரீரங்க விமானம் பல நூறு நான்முகன்களால் ஆராதிக்கப்பட்டதாகும். பிரஜாபதி சதைஹின்னு காண்பிக்கிறார். சதைஹின்னா பல நூறு, கணக்கிலே சொல்ல முடியாது. பூர்வம் பூஜித்தம், பல நூறு நான்முகன்களாலே ஆராதிக்கப்பட்டு வந்ததாகும். அதனாலே துவாதச அக்ஷர நிஷ்ணாத்தோ, நீ துவாதச அக்ஷரமான ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படிங்கிற துவாதச அக்ஷரத்தை கொண்டு நித்தியமேவ சமர்ச்சையா, அன்றாடம் ஜபித்தபடி இரு என்றும் சொன்னான். மேலும் எந்த ஒரு மனிதன் இந்த மந்திரத்தை தவிர்த்து வேறு ஏதேனும் ஒரு மந்திரத்தை 7 பிறவிகளிலும், எந்த ஒரு மனிதன் அடுத்த 7 பிறவிகளிலே காயத்ரி மந்திரத்தையும் ஜபித்தபடி இருக்கானோ அவன் அதற்கான பலனை அடைகின்றான். அவன் பல யாகங்களை நடத்தக்கூடிய அதிகாரத்தையும் பெறுகின்றான். மந்திராந்தரேஷு நிஷ்ணாதகா சப்த ஜன்மனி மாணவகா, சப்த ஜன்மனி 7 பிறவிகளிலே ஏதேனும் ஒரு மந்திரத்தை சொன்னாலும் கூட சவித்ரி மாத்திரசாரோ எத் சப்த ஜன்மனி மாணவகான்னு 7 பிறவிகளில், அடுத்த 7 பிறவிகளில் காயத்ரி மந்திரத்தை ஜபித்தபடி இருக்கின்றானோ அவன் அந்த பலனை, அதற்கான பலனை அடைகின்றான். பிறகு அந்த மனிதன் அந்தணனாக பிறக்கின்றான், என்னுடைய பக்தனாகவும் வருகின்றான், பக்தனாகவே இருப்பான். அப்படி அவன் வேத அத்தியனம் போன்ற தனது வர்ணாசிரம தர்மங்களிலே நிலை நிற்பான். வர்ணாசிரம பராயணகா அதீத வேதோ யஜ்வாச்ச வர்ணாசிரம பராயணகா மத்பக்தோ ஜாயத்தே விப்ரோ மம மந்திர பராயணகான்னு. அப்படி அந்த எம்பெருமானை குறித்த மந்திரமான ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படிங்கிற மந்திரத்திலேயே விருப்பமுடையவனாகவும் இருக்கின்றான் அந்த மனிதன். அதுக்கு பிறகு எம்பெருமானை குறித்து 12 அக்ஷரங்களுடன் கூடிய இந்த மந்திரத்தில் மாத்திரமே ஈடுபாடு கொண்டவனாகவும் மற்ற மந்திரங்களிலே அறவே ஈடுபாடு அற்றவனாகவும் இருக்கின்றான். இதனால் அவன் எம்பெருமானுடைய ஆழ்ந்த பக்தனாகி அடியார்களாலேயும் பெரிதும் நேசிக்கப்படியாகவும் ஆவான் என்றும் சொன்னார். துவாதச அக்ஷர நிஷ்ணாதகா கிரமேணச்ச பவிஷ்யதி, இதனாலே அடியார்களாலும் பெரிதும் விருப்பம் படும்படியானவனாகவும் ஆகின்றான்.
அதனாலே எவர் ஒருவர் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படிங்கிற மந்திரத்தை உச்சரித்தபடி இருக்கின்றார்களோ அவர்களுக்கு மாத்திரமே நான் இலக்கு ஆவேன். துவாதச அக்ஷர நிஷ்டானாம் மாம் ஆகானாம் மகாத்மனாம் அகமேவ கதிஹி தேஷாம் நாண்யம் தேவம் பஜந்தி தே. அப்படிப்பட்டவர்கள் அகமேவ கதிஹி தங்களது ஒரே கதியாக என்னை மாத்திரமே கைக்கொண்டு நாண்யம் தேவம் எந்த தெய்வத்தையும் நாடாமலும் பஜந்தி தே வணங்காமலும் இருப்பார்கள். என்னை மாத்திரமே இலக்காக கொண்டிருப்பார்கள். நானே கதி என்றும் கொண்டிருப்பார்கள். வேறு எந்த தெய்வத்தையும் வணங்க மாட்டார்கள் என்றும் சொன்னார். அப்படி எம்பெருமானுடைய தரிசனம் யார் ஒருவருக்கு கிட்டியதோ அவர்கள் எந்த பாவம் செய்த போதிலும் கூட நரகம் என்ற தாழ்ந்த லோகத்துக்கு செல்ல மாட்டார்கள். அதி பாபகா பிரசக்தகா அபிநாத்தோ கச்சதி மத் பரகா போக மாட்டார்கள். அதி பாப்பமே செய்திருந்தாலும் கூட எம்பெருமானுடைய தரிசனம் ஒருவருக்கு கிடைத்து விட்டதுன்னு சொன்னால் அவர்கள் எந்த தாழ்ந்த லோகத்துக்கு கூட நரகத்துக்கு கூட செல்ல மாட்டார்கள். ஆனால் நச்சாபி ஜாயத்தே தஸ்ய மனஹா பாபேஷு கர்ஹிச்சித், எப்போதும் என்னுடைய பக்தர்கள் பாவம் நிறைந்த செயல்களை செய்ய மாட்டார்கள் என்றும் சொன்னான். என் அடியார் அது செய்யார் என்றுதானே ஆழ்வாரினுடைய வாக்கும். என் அடியார் அது செய்ய மாட்டார்கள், ஒருபொழுதும் பாவங்கள் நிறைந்த செயல்களை அவர்கள் செய்யவே மாட்டார்கள் என்றும் சொன்னான் நான்முகனிடத்திலே. மேலும் வாசுதேவனாகிய என்னை அடைக்கலம் புகுந்தவர்கள் வாசுதேவன் வாசுதேவன் என்று என்னை மட்டுமே எண்ணியபடி இருப்பார்கள். வாசுதேவாஸ்ரயோ மத்தியோ வாசுதேவ பராயணகா சர்வபாப விசுத்தாத்மா யாதி பிரம்ம சனாதனம்னு அவர்கள் இப்படி என்னை எண்ணியபடியே இருப்பதனாலே, என்னை மட்டுமே எண்ணியபடி இருப்பதனாலே அவர்களுடைய அனைத்து பாவங்களும் சர்வ பாப விசுத்தாத்மா நீங்க பெற்று தூய்மையும் அடைகின்றார்கள். அதனாலே பிரம்ம சனாதனம் எப்பொழுதும் பிரம்மமாகிய என்னையே அடைகின்றார்கள். வாசுதேவனாகிய எம்பெருமானிடத்திலே அடைக்கலம் புகுந்தவர்கள் வாசுதேவனை மாத்திரமே எண்ணியபடி இருப்பதனாலே அனைத்து பாவங்களும் நீங்க பெற்றவர்களாக தூய்மை அடைகின்றார்கள். மேலும் பிரம்மமாகிய எம்பெருமானையே எப்பொழுதும் அடைகின்றார்கள் என்னும் சொல்லி ந வாசுதேவ பக்தானாம் அசுபம் வித்தியதே குவச்சித்து ஜன்ம மிருத்யு ஜராவியாதி பயம் நைவோப ஜாயத்தே. இந்த வாசுதேவ பக்தானாம் வாசுதேவனாகிய எம்பெருமானுடைய அடியார்கள் மோட்சம் அடைந்த பின்னர் அவர்களுக்கு எந்த விதமான அசுபமும் கிடையாது. ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி பயம், ஜன்மம் பிறப்பு, மிருத்யு இறப்பு, வியாதி ஜரா வயோதிகம் நோய் முதலான விஷயங்களிலும் எந்த விதமான பயமுமே அவர்களுக்கு இருப்பதே கிடையாது. மேலும் தஸ்மாத் சர்வாத்மனா பிரம்மன்னு மத்பக்தோ தீக்ஷிதோ பவ மத் கர்ம கிருத்து மத் பரமோ மாமே வைஷ்யசி சாஸ்வதம். இப்படி நீ என்னுடைய பக்தனாக எப்பொழுதும் இருப்பாயாகன்னு நான்முகனை பார்த்து கடாட்சித்தான். உன்னுடைய அத்தனை கர்மங்களையும் என்னை முன்னிட்டு கொண்டே நீ இயற்ற வேண்டும். அதாவது கர்மங்களினுடைய அந்தர்யாமி நானே எம்பெருமானே, அந்தர்யாமியாக எம்பெருமானே இருந்து கொண்டு அத்தனை காரியங்களையும் செய்பவனாக இருக்கின்றான் என்கிற எண்ணத்தோடு நீ செய்வாயாக என்றும், அதற்கு பிறகு இப்படி காரியங்களை எல்லாம் நீ செய்த பிறகு, உன்னுடைய செயல்களை எல்லாம் நீ செய்த பிறகு எப்போதும் என்னை அடைவாயாக. மாமே வைஷ்யசி சாஸ்வதம், எப்பொழுதும் நானே இந்த காரியங்களுக்கெல்லாம் அந்தர்யாமியாக இருந்து செய்து கொண்டிருக்கிறேன் என்று நினைத்து நீ செய்த பின்னர் முக்தியை அடைவாயாக என்றும் சொல்லி மேலும் எம்பெருமான் கூறத் தொடங்கினான். மற்ற கர்மங்களிலே ஈடுபடக்கூடிய ஒருவன் தாழ்ந்த நிலைக்கு சென்று விழக்கூடும். ஆனால் என்ன இலக்காக வைத்துக்கொண்டு செய்யக்கூடிய கர்மங்களை செய்பவன் ஒரு நாளும் தாழ்ந்து போவதே கிடையாது. மற்ற செயல்கள் எல்லாம் செய்கிறான்னா அதனாலே அவன் தாழ்ந்து போகக்கூடிய நிலை கூட ஏற்படலாம். ஆனால் எம்பெருமான இலக்காக வைத்துக்கொண்டு செய்யக்கூடிய செயலுக்கு ஒரு நாளும் அவனுக்கு தாழ்ச்சி என்பது ஏற்படுவது இல்லை என்றும், எவர் ஒருவர் 12 அக்ஷரம் கொண்ட எம்பெருமானுடைய மந்திரத்தில் எப்பொழுதும் புத்தியை வைத்து அவனது பக்தராகவே இருக்கின்றார்களோ அவர்கள் ஞானியாகவே திகழ்கின்றார்கள். அதன் மூலம் என்ன ஆகின்றது? பாவங்கள் மற்ற புண்ணியங்கள் ஆகிய ரெண்டையுமே உதறுகின்றார்கள். மேலும் பரமபதத்தை அடைகின்றார்கள். 12 அக்ஷர நிஷ்ணாத்தாக பிரயாந்தி பரமம் பதம்.
பரமம் பதம், பரமபதத்தையே அவர்கள் அடைகின்றார்கள். பாவங்கள் புண்ணியங்கள் ஆகிய இரண்டையுமே தொலைத்துவிட்டு விஷ்ணு பக்தனாக பரமபதத்தை அடைகின்றார்கள். மேலும் எம்பெருமானுடைய பக்தனாக உள்ள ஒருவன் ஒரு சில பாவ கர்மங்களிலே ஈடுபட்டாலும் கூட அவன் உயர்ந்த கதியை இழப்பதே கிடையாது. எதிமத் பரமோ மத்தியகா பாப கர்மசு ரஜ்யத்தை, அவன் இழப்பது கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட கதியை அவன் அடைவதற்கு மேலும் ஒரு பிறவியோ அல்லது 2 பிறவியோ இல்லை காலதாமதம் சில பிறவிகளோ ஆகலாம். ஏக்க ஜன்ம விளம்பியாப்பி யாதி மத்பக்திம் உத்தமம், உத்தமமான பக்தன் அப்படின்னு அந்த நிலையை அடைவதற்கு பாவ கர்மங்களிலிருந்து அவன் அந்த ஈடுபட்டாலும் கூட அந்த கதியை இழப்பதில்லை. அந்த கதியை பெறுவதற்கு மேலும் அவனுக்கு ஒரு பிறவியோ இல்லை 2 பிறவியோ ஏற்படலாம் என்றும், இப்படி மற்ற கர்மங்களை மிகவும் அவன் ஸ்ரத்தையா செய்கின்றான்னாலும் அவை மற்ற தேவதைகளை இலக்காக கொண்டதால் அந்த தேவதைகள்லாம் இவனை காப்பாற்றாது. காப்பாற்றுமான்னா காப்பாற்றாது. திராயத்தே கரு நாத்யர்த்தம் அந்திய கர்ம ஸ்வனிஷ்டித்தம் அபிதத் கர்ம விகுணம் திராயத்தே மகத்தோ பயாத்து. இப்படி எல்லா கர்மங்களையும் இவன் ஸ்ரத்தையா செய்கின்றான். ஆனால் மற்ற தேவதைகளை இலக்கா வைத்துக்கொண்டு செய்கின்றான்னா அந்த தேவதைகள் எல்லாம் இவனை ரட்சிக்குமான்னா ஒரு காலம் ரட்சிக்காது. ஆனால் எம்பெருமான இலக்கா வைத்து செய்யப்பட்ட கர்மம் அது தடை ஏற்பட்டு நின்னாலும் கூட அந்த கர்மம் அது இயற்றினவனுடைய சம்சார பயத்தையே போக்கிவிடும். அந்திய கர்ம சனிஷ்டித்தம் அபி தற்கர்ம விகுணம் திராயத்தே மகத்தோ பயாத்து, பயத்தையே போக்கிவிடும் என்றும் பகூனாம் ஜன்மானாம் அந்தே ஞானவான்மாம் பிரபத்தியதே வாசுதேவக சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபகா என்று இந்த ஸ்லோகம் கீதையிலே 7வது அத்தியாயத்திலே வரக்கூடியதான ஒரு ஸ்லோகம். ஒருவன் பகூனாம் ஜன்மானாம் பல பிறவிகள் கடந்த பின்னர் வாசுதேவகா சர்வமிதி, வாசுதேவனே கதி அப்படிங்கிற ஞானத்தை அடைகின்றான். என்னையே சரணமும் அடைகின்றான். எங்கும் எதிலுமே வாசுதேவனாகிய எம்பெருமானையே காண்கின்றான். இப்படிப்பட்ட உயர்ந்த ஆத்மா கிட்டுவது லோகத்திலே எளிதான்னு பார்த்தா அது மிகவும் துர்லபம். ஓரொருவர் உண்டாகில் அத்தனைகான் உள்ளவே அப்படின்னு சொல்கிறாரே, ஓரொருவர் அப்படி மிகவும் அரிது. வாசுதேவனே சர்வமிதின்னு சொல்லக்கூடியதான ஒரு ஆத்மா கிட்டுவதுங்கிறது மிகவும் அரிதானதாகும் என்று எம்பெருமானே கீதையிலே சாதித்திருக்கின்றான். மேலும் கத்வா கத்வா நிவர்த்தந்தே சந்திரசூரியோதயோ கிரகாக அத்யாபிச்ச நிவர்த்தந்தே 12 அக்ஷர சிந்தகாக. சந்திரன் சூரியன் போன்ற கிரகங்கள் காலையில் உதிக்கின்றது, மாலையிலே மறைகின்றது. சந்திரனானவன் இரவிலே உதிக்கின்றான், காலையிலே மறைகின்றான். இப்படி எந்த பக்தனானவன் என்னை குறித்த எம்பெருமானை குறித்த இந்த 12 அக்ஷரங்களுடன் கூடிய மந்திரத்தை எப்போதும் சித்தனையிலே வைத்திருக்கின்றானோ அவன் மோட்சத்தை அடைகின்றான். அவன் மீண்டும் திரும்புவதே கிடையாது. அத்யாபீச்ச நிவர்த்தந்தே 12 அக்ஷர சிந்தகாக, 12 அக்ஷரத்தை எப்பொழுதும் சிந்தனையிலே வைத்து கொண்டிருப்பவன் மறுபடியும் மீண்டு வருவதே கிடையாது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு ஆத்மா கிடைப்பதுங்கிறது மிகவும் அரிது என்று எம்பெருமான் இங்கே நமக்கு காட்டிவிட்டார்.